டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. கிரீன்லாந்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். அது இதுக்கு மேல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க ரொம்ப லேட் பண்ணிட்டோம் ஏற்கனவே அப்படிங்கிறாரு. We don't take Greenland, Russia or China will, and I'm not letting that happen. If we don't take Greenland, Russia or China will take Greenland, and I am not going to let that happen. அதனால இந்த கிரீன்லாண்டை கண்டிப்பா நாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும் பொழுது உலகம் முழுக்க பெருசா கண்டனங்கள் எழல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வெனிசுலாவுடைய அதிபரை கடத்தும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் கண்டனம் செய்யல, அதிருப்தியை தான் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு. அதுதான் அமெரிக்காவுடைய பலம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரிதான் இப்ப கிரீன்லாண்டை நாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பல நாடுகள் கண்டனம் தெரிவிக்கல, அமைதியா மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஹைலைட் என்னன்னா, வழக்கம் போல இந்தியாவும் இந்த விஷயமா இது வரைக்கும் வாயை திறந்ததா தெரியல. அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் அதிருப்தியா தான் அவங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்களே தவிர மிக நிச்சயமாக கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி நாடா அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து தனி நாடுல டென்மார்க்குடைய கட்டுப்பாட்டுல அது இருக்கு. வெறுமனே பனிபடர்ந்த அந்த இடங்கள். அது ஏன் அவர் வந்து ஆசைப்படுறார் ட்ரம்ப்? அமெரிக்காவுடைய சூழல் பாதுகாப்புக்காக எங்களுக்கு அது தேவை அப்படிங்கிறாரு. அப்ப ஏன் அமெரிக்கா இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஏன் அமெரிக்கா இது மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க? வெனிசுலால உள்ள பூந்தாங்க, இப்ப ஆயில்லாம் நாங்க எங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்குவோம் அப்படின்ட்டாங்க. கியூபாக்கு கொடுக்கக்கூடிய ஆயில்லாம் இனிமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ கிரீன்லாந்து ஏன் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த வளங்கள் அது அவங்க எடுத்துக்குவாங்க சொன்ன மாதிரியே. ஆனால் இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இப்பொழுது கடல் அளவு கடன்ல மூழ்கி இருக்கு. இதனால அவங்க எவ்வளவுதான் உலக நாடுகள் கிட்ட வரி விதிச்சாலும் கூட அந்த வர்ற பணம் இவங்களுடைய கடனை தீக்கிறதுக்கு உதவல. உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாவும் பணக்கார நாடாவும் இத்தனை வருடங்களாக இருந்துவிட்ட அமெரிக்கா தற்பொழுது வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ட்ரம்ப் வந்ததுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 200% வரி ஏத்துறேன் இந்தியாவுக்கு, 300% வரி ஏத்துறேன், ரஷ்யா கிட்ட யாரும் வாங்காதீங்க, எங்க கிட்ட மட்டுமே எல்லாரும் வாங்குங்க, சைனாவு கிட்ட போகாதீங்க, எங்க கிட்ட இருந்தே எல்லா பொருட்களையும் வாங்குங்க. அப்படி ரஷ்யா கிட்டயும் நாங்க வாங்கிக்குவோம், சைனா கிட்டயும் நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்னா உலக நாடுகளுக்கு வந்து நாங்க எல்லாமே வரி விகிதத்தை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கெல்லாம் காரணம் அவர்களுடைய டாலர் கையிருப்பு வேகமாக தீர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரானோட யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது, அவங்களோட யார் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பொருட்கள் மேலேயும் 25% வரி விதிப்பு செய்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அபிஷியலாவே அறிவிச்சிருக்காரு. அப்போ அமெரிக்கா எந்த அளவுக்கு தற்பொழுது பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு பணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அவருடைய கையிருப்பு வேகமா திறந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசரமாக பல நாடுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு 3ஆம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு வந்து பல பேருக்கு வந்து கேள்வி வரலாம். வந்தா வரட்டும், அதுக்காக தானே நாங்க காய்களை நகர்த்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஒரு ஸ்டாண்ட். உலகத்திலேயே அந்த டீப் ஸ்டேட்டுடைய எல்லா செயல்பாடுகளையும் நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த அமெரிக்கா தான். இப்போ வெனிசுலாவுக்குள்ள நுழைஞ்சி அதோடைய அதிபரையே கடத்தினாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான். இப்ப இது ஒரு நாட்டுடைய இறையாண்மையை மீறுறது, அது போக சர்வதேச சட்டத்துக்கே எதிரானது. ஆனா உலக நாடுகள் அமைதியா இருந்தது இல்லையா? இப்ப இந்த கிரீன்லாண்டுக்குள்ளேயும் நாங்க நுழைவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப கிரீன்லாண்டுக்குள்ள இவங்க நுழையிறாங்க அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் என்ன செய்ய முடியும்? அமைதியா தான் வேடிக்கை பார்க்கணும். சரி, 3வது உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, முதல்ல இந்த 3வது உலக போர் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்காக வேகமா இப்ப காய்கள் நகர்த்தப்படுது. இந்த சூழ்நிலையில கிரீன்லாந்து அந்த இடம் நமக்கானதா இருந்தாதான் நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதுதான் ட்ரம்புடைய ஒரு திட்டமா இருக்கு. ஏன்னா இந்த கிரீன்லாண்டுடைய நிலப்பரப்பு வந்து பனியால இருக்கு. அதோட ஒட்டுன அந்த கடற்பகுதிகள் இருக்கு பாருங்க, அது பனிகாலத்துல உறைஞ்சி போகக்கூடிய தன்மையை கொண்டது. அப்படி பனிகாலத்துல அது உறைஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது முழுக்க பாதையா மாறும். ஒவ்வொரு சீசன்லயும் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கும் அதிகமா அந்த உறைபனியா அந்த கடற்பகுதி மாறி அது என்ன ஆகும், நேரா கொண்டு போய் ஆர்டிக்கோட அது கனெக்ட் பண்ணிடுது. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய வாகனங்கள், சாதாரண வாகனங்களை எடுத்துக்கிட்டே ஆர்டிக் வரைக்கும் போயிட முடியும். அப்போ உலக போருக்கு வழியை அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப
கிரீன்லாண்டுக்குள்ள நுழையும் பொழுது யூரோப்புடைய அந்த ஒழுங்கமைப்பு இருக்குதுல்ல, இது செதறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா யூரோப் நேட்டோ அப்படிங்கிற பேர்ல ஒருங்கிணைஞ்சிருக்கு ராணுவ அமைப்புல. இப்ப நேட்டோ அமைப்புல இவங்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு நாட்டுடைய இராணுவத்துல இருந்தும் கிட்டத்தட்ட 12,000 பேர் இந்த நேட்டோ அமைப்புல கொடுக்கணும். நேட்டோ அமைப்புல ஒவ்வொரு நாடும் அங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய 12,000 வீரர்கள் நேட்டோவுக்காக கொடுக்கணும். இந்த நேட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள்ல சில நாடுகள் வல்லரசு, எல்லா நாடுகளும் பணக்கார நாடுகள், மிகச்சில நாடுகளை தவிர்த்து. இவ்வளவு பலம் இருந்தும் ஒரே ஒரு அமெரிக்காவை இவங்களால எதிர்க்க முடியல. இப்ப கிரீன்லாண்டுக்குள்ள இவங்க நுழைகிறாங்கன்னு வைங்களேன், அமெரிக்க படைகள் நுழையுதுன்னு வைங்க, நேட்டோவுடைய சட்டப்படி நேட்டோல இருக்கிற ஒரு நாடு தாக்கப்பட்டுச்சுன்னா எல்லா நேட்டோ நாடுகளும் தாக்கப்பட்டதுக்கு சமம். அப்ப இவர்கள் ஒருங்கிணைஞ்சு அந்த நாட்டை தாக்குவாங்க. அதுதான் அந்த நேட்டோலோடைய அந்த சட்டம், அதோடைய விதியே அப்படித்தான் இருக்கு. எங்க நீ என்ன அடி பார்க்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. எப்படி கிரீன்லாண்டுக்குள்ள நாங்க நுழைவோம் அப்படிங்கிற பேர்ல. அந்த கிரீன்லாந்து டென்மார்க்குடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. டென்மார்க் கதறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா உள்ள நுழைஞ்சது அப்படின்னா நாங்க நேட்டோ அமைப்புல இருந்து வெளியே வந்துருவோம், திருப்பி அடிக்கலாம்டா எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லணும்ல. அது வரல பாருங்க. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அமெரிக்காவுடைய பலம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால நாங்க என்ன வேணாலும் அராஜகம் பண்ணுவோம், நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பலத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள், எத்தனை நாடுகள் இருக்கும் உள்ள, அத்தனை நாடுகள்ல சில நாடுகள் வல்லரசாவும் இருக்கு, தொழில்நுட்பமும் இருக்கு, பணம் இருக்கு, ஆயுத பலங்கள் பெரிய அளவுல இருந்தாலும் அமெரிக்காவுடைய இராணுவ பலத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் இவர்கள் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நேட்டோவுடைய அந்த பொருளாதாரமே பெரும்பகுதி அமெரிக்காவுடையதுதான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப நேட்டோ நாடுகள் திருப்பி அடிச்சு 3ஆம் உலக போர் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த நேட்டோ அமைப்பு சிதையணும். எது நடந்தாலும் உலகத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு முனை உண்டாக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல இருந்து பாக்குறோம். டென்மார்க் தன்னந்தனியா எதிர்க்காதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 100% எதிர்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. பொதுவாகவே அமெரிக்கா ஒரு நாட்டை பிடிக்குது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பலவீனமான நாடா தான் இருக்கும். அவங்களுக்கான உளவாளிகளை அங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் திட்டமிட்டு தான் எதையுமே அமெரிக்கா அங்க நடத்தும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரீன்லாண்டை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அமெரிக்கா தற்பொழுது பகிரங்கமாக அறிவிக்குது அப்படின்னா எல்லா வேலையும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. கிரீன்லாந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு. அது எவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொன்னா ஒரு தமிழ்நாடை விடவும் பெருசா இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் வெறுமனே 55,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம். அவங்க கூட மொத்தமா ஒரே இடத்துல இல்லை, அங்கங்க செதறி போயிருக்கிறாங்க. பெரும்பகுதி படிப்பகுதி, யாருமே அதாவது மனித காலடி தடமே இல்லாத ஒரு இடம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு குறைஞ்ச மக்கள் கொண்ட அந்த கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லை. டென்மார்க் தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்தாலும் சில மணி நேரங்கள்ல அது மொத்தமாக வீழ்ந்து விடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. ட்ரம்புடைய இந்த அதிரடியான விஷயம் வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்துமா அல்லது 3ஆம் உலக போருக்கே கொண்டு போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. லத்தீன் அமெரிக்கா நாடுகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய போருக்கான அழைப்பை அமெரிக்கா கொடுக்கிறது. இதுக்கு பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா செய்ய போகிறது அப்படின்னு. ஏற்கனவே திட்டமிட்ட விஷயங்களை அவங்க செயல்படுத்துறாங்க. ஆனா இந்த ட்ரம்ப் அவர்கள் அதிபரா வந்ததுல இருந்து எல்லாமே அதிரடியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது இன்னும் எவ்வளவு வேகமாக செயல்பட போகிறது ட்ரம்பின் தலைமையிலான அமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.